பிரஷர் வந்தா உப்பு கம்மியா வேணுமா, சுகர் வந்தா சீனியை குறைச்சிடணுமா. எது ரெண்டு மெயின் ஐட்டம் நாக்குக்கு. இந்த ரெண்டு ஐட்டம் இல்லாட்டி சாப்பாடு சாப்பிடாம இருக்கலாம். அவனுக்குதா அல்ல என்ன பண்ணிட்டான் தெரியுமா, பெரிய ஆட்கள் வந்து உட்கார்ந்து இருப்பான், வெள்ளையும் சொல்லையுமா உடுத்துட்டு. அவன் பக்கத்துல புஃபே விரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி சாப்பாடு. சோப்பு சோறு கிடைக்குமான்னு கேட்பான். உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டுரும், அதுக்கு தின்னாமலே இருக்கலாமே, ஏதாவது உள்ள அனுப்பிடலாமே. நாக்கால் அனுப்ப வேண்டிய தேவையில்லை, பட்டை போட்டு இங்க நேரடி அனுப்பலாம். நாக்கு எதுக்கு தெரியுமா, சாப்பாடு என்பது பசிக்கு மட்டுமல்ல, சுவையையும் சேர்த்து. அதை அனுபவிக்கிறது என்பது தனி. ஒரு ஆள் ஜனாதிபதி ஆயிட்டாரு, எப்படி கொண்டாடுவாரு, எப்படி கொண்டாடுவாரு, இரவு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுப்பாரு. ஒரு ஆளுக்கு குழந்தை கிடைச்சிட்டு சந்தோஷம் ரொம்ப, என்ன பண்ணலாம் கூட சாப்பாடு. ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறாரு, ரொம்ப பெரிய சந்தோஷம், என்ன பண்ணலாம் கூட சாப்பாடு கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு என்பது மனுஷன் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் அவனுக்கு கோடிக்கணக்கில் இருந்தாலும், இன்னொரு ஆள் சாப்பாடு போடுறான்னு கூப்பிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவான். அதுக்கு தனியான ஒரு மரியாதை எல்லாம் வச்சிருக்கிறான். ஆம்பளை பொம்பளை அந்த சாப்பாடுக்கு போவா, சாப்பிடறதுக்கு இல்ல, உடுக்கிறதுக்கு, உடுப்பை கொஞ்சம் காட்டுறதுக்கு, அந்த மாதிரி உடுக்கிறதுக்கு. அவங்க லெவல் வேற. ஆம்பளை இது. நான் என்ன கேட்கிறேன்டா, இதுக்காக வேண்டி சம்பாரிச்சு கோடி கோடியா கொட்டி வச்சவனுக்கு எண்ணெயிலையா பொறிச்சு நம்ம தண்ணியிலையா பொறிப்பான். எண்ணெய் வேணாம், கொலஸ்ட்ரால். அட என்ன சாப்பாடு தான் டேஸ்ட் ஒரு வகையில, உப்பு போட்டாதான் டேஸ்ட், உப்பு வேணாம் பிரஷர் என்றான், சுகரா அது வேணான்றான், அது சீனி வேணாம். எந்த மூலப்பொருள்கள் வேணுமோ, ஏது டேஸ்டுக்கு மூல காரணியோ, அது எல்லாத்தையும் தள்ளி வைக்க சொல்றான். இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியுதா? அது நல்லவனுக்கு வரும், கெட்டவனுக்கு வரும். நான் என்ன சொல்லுவேன், எது வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதி அறிக்கை ஒரு வழி சொல்லி தர்றான். தாய்மார்களே, இது எல்லாம் வரும். உலகத்தில் பணம் சம்பாதிச்சு விதம் விதமா சாப்பிடணும் முடிவெடுத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களான்னு நான் கேட்கிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? இல்ல, அவங்களால சாப்பிட முடியல. உங்க ஊர்கள்ல எப்படின்னு தெரியாது. கொழும்புல வந்தா இப்ப எல்லாம் முக்காவாசி வழிமால சாப்பாடெல்லாம் மீது. ஏன்னா இதுக்கு மேல ஓஹோ கஷ்டம். வட்லாப்பத்தை விட்டா பிரச்சனை கூட. டேப்லெட் 2க்கு 4 போட வேண்டி வரும். ரப்புல் ஆலமீன் அப்படி சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஒரு ஆள் எதுக்கு பிராடோ வாங்குவாரு, எதுக்கு கார் வாங்குவாரு, எதுக்கு? நடக்கவே கூடாது, அப்படி போகணும், சொகுசா போகணும். எனக்கு காட்டுங்க பாப்போம். பாராளுமன்றத்தில் உட்கார்றவங்கல்ல முக்காவாசி பேர் வாகனத்தை எடுத்துட்டு வீட்டு வாசல நிப்பாட்டிட்டு ஒரு பொட்டத்தையும் கொடுத்துட்டு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுட்டு இங்க அங்க நடப்பான். காலையில ஒருத்தன் காரை பக்கத்துல வச்சுட்டு நடக்கிற டைம்ல தான் அவனுக்கு வயிறே எரியும். ஒண்ணுமே இல்லாட்டி நடந்து இங்க இருந்து நடந்து போய் வர்றது வேற விஷயம். ஏன் கடைக்கு போகணும், நடக்கணும். காரை நிப்பாட்டு அதிகாலையில் எழும்பிட்டு கொழும்புல போய் பார்த்தோம்னா பாத்வே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஜனாதிபதி உட்பட அத்தனை பேரை நடக்கணும். நடக்காட்டி உசுரே போயிடும்.